இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திலே கடந்த 19ஆம் தேதி ஆற்றிய உரை எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அந்த உரையில் ஏராளமான விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை நாட்டினுடைய தற்போதைய நிதி நிலவரம் எப்படி, வருவாய் எப்படி இருக்கிறது, செலவுகள் எப்படி இருக்கிறது, குறை நிரப்பு பிரேரணை மூலமாக கொண்டு வரப்பட்ட நிதி கையாளுகை, இப்போதைய டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவிலிருந்து நாட்டை மீட்பதற்கு நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு துணை நிற்கிறது என்று சொல்லி பல விடயங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய உரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனுடைய முழுமையான பகுதியை ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம். இப்போது இந்த நிதி கையாளுகைகள் எவ்வாறு இருக்கின்றன என்கின்ற விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள். மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள். இப்போதைக்கு அனைத்து முகாமைத்துவ குழு கூட்டத்திற்கு செல்லுங்கள். எதிர்க்கட்சிகளிடம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காகவே 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி 700 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தின் போது மக்களுக்கு வரலாற்றில் மிக அதிக இழப்பீட்டை நாங்கள் வழங்குகிறோம். அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் கடுமையான நிதி ஒழுக்கம் இந்த கடினமான நேரத்தை எதிர்கொள்ள எங்களுக்கு தைரியத்தை அளித்துள்ளது. கூடுதலாக ஒதுக்கப்படும் 500 பில்லியன் நமது கடன் எல்லையை அதிகரிக்காமல் பயன்படுத்தப்படும். கூடுதலாக 500 பில்லியன் ரூபாய் சந்தைக்கு வரும்போது பணவீக்கம் மற்றும் மாற்று விகிதத்தில் ஏற்படும் தாக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தின் நன்மைகள் மக்களுக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆபத்தான பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான பகுதிகளில் மீள்குடியேற்றம் செய்வதே எமது கொள்கையாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த உரையினுடைய சுருக்கம் இப்படி இருக்க விரிவானவற்றை பார்க்கலாம். அண்மைய வரலாற்றில் நாங்கள் முன்வைத்த பாரிய தொகை குறைநிரப்பு பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விவாதத்திற்கு பிறகு 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினோம். ஆனால் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் 500 பில்லியன் ரூபாவுக்கான குறை நிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏற்பட்டுள்ள பேரழிவிலிருந்து இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இதுபோன்ற குறைநிரப்பு பிரேரணை அவசியம் என்பதை இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இந்த 500 பில்லியன் காரணமாக ஏப்ரல் மாதத்திற்குள் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று ஒரு கருத்தாடல் நடக்கிறது. இவ்வளவு பாரிய தொகை குறைநிரப்பு பிரேரணையை முன்வைப்பதன் மூலம் பொருளாதாரம் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் என்று சிலரின் கூற்றுக்கள் குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் நிதி ஒதுக்கத்துடனும் குறிக்கோளுடனும் மிகச் சிறப்பாக செயற்பட்ட அரசாங்கம். 2025ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு பொருளாதாரத்துறையில் பல முக்கியமான சாதனைகளை நாம் அடைந்துள்ளோம். உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக திரைசேரி கணக்கு வங்கி மேலதிக பற்றுடனே இருந்தது. சில நேரங்களில் இந்த வங்கி மேலதிக பற்றுகளுக்கு 33%, 36% வட்டி செலுத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் வங்கி மேலதிக பற்று 180 பில்லியனாக இருந்தது. 2019இல் அது 274 பில்லியனாக இருந்தது. 2020இல் அது 575 பில்லியனாகவும் 2021இல் அது 821 பில்லியனாகவும் இருந்தது. அதாவது அரசாங்கத்தின் வங்கி கணக்கில் 821 பில்லியன் மேலதிக பற்றி இருந்தது. ஆனால் 2025 நவம்பர் மாதத்திற்குள் நமது அரசாங்கத்தின் திரைசேரி கணக்கின் நேர்மறை மதிப்பு 1202 பில்லியனாக இருந்தது. இது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது 2 டிரில்லியன் அதிகமாகும். இது நமது நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாகும். அத்தகைய நிதி கையிருப்பு இல்லாமல் இன்று இந்த 500 பில்லியனை ஒதுக்க முடியாது. எனவே இந்த 500 பில்லியனை நிறைவு செய்ய வேறு பல உத்திகளை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, நமது வருமானத்தை எடுத்துக்கொண்டால் 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையின் மிக உயர்ந்த அரச வருமானம் 15.9% 2025ஆம் ஆண்டில் ஈட்டியுள்ளது. மூன்றாவதாக, 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை
4.5 வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நாம் பதிவு செய்துள்ளோம். மேலும் வரவு செலவு திட்ட இலக்குகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு இந்த நாட்டின் வரலாற்றில் வருமான இலக்குகளை மீறிய ஆண்டாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்த ஆண்டு நாங்கள் 4,960 பில்லியன்களை எதிர்பார்த்தோம். 2025 டிசம்பர் 15க்குள் நாங்கள் 5,125 பில்லியன்களை வருமானமாக ஈட்டினோம். கடன் எல்லை அதிகரிக்காமல் வைத்திருக்கவும் முடிந்தது. 2026 வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்வைத்த போது 3,800 பில்லியன் கடன் எல்லையை எதிர்பார்க்கிறோம் என்று கூறினோம். ஆனால் வரவு செலவு திட்டம் மூலம் மேலும் 60 பில்லியன்களை குறைத்து 3,740 பில்லியன் கடன் எல்லையை பேணுகிறோம். எங்கள் கடன் எல்லை அதிகரிக்காமல் இந்த மேலதிக 500 பில்லியனை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது மிகவும் முக்கியமானது. எனவே நீண்ட காலத்திற்கு பிறகு வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் கடன் எல்லைக்குள் இருக்க முடிந்துள்ளது. மேலும் 1950க்கு பின்னர் எங்கள் முதன்மை கணக்கில் 6 முறை மட்டுமே மேலதிகம் ஏற்பட்டுள்ளது. 74 ஆண்டுகளில் முதன்மை கணக்கில் 6 முறை மேலதிகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த 6 முறையும் 1% குறைவாகவே உள்ளன. ஆனால் வரலாற்றில் முதன் முறையாக இந்த ஆண்டு எங்கள் முதன்மை கணக்கு மேலதிக 3.8% பதிவானது. இலங்கையின் வரலாற்றில் வெளிநாட்டில் இருந்து மிக அதிகமான பணம் அனுப்புதல் இந்த ஆண்டு பெறப்படுகிறது. சுற்றுலா வருமானம் 2018ஆம் ஆண்டில் சுமார் 3.8 பில்லியனாக இருந்தது. அதைவிட அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எமது பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 18 பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த தரவுகளில் இருந்து மிகவும் வலுவான நிதி முகாமைத்துவம் மற்றும் இலக்கு சார்ந்த பணிகளின் விளைவாக இந்த வெற்றியை நாங்கள் அடைந்துள்ளோம். ஆனால் பெரிய அதிர்ச்சிகளை தாங்கும் பொருளாதாரம் நம்மிடம் இருக்கவில்லை. ஒரு சிறிய அல்லது தவறான முடிவு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரமே நம்மிடம் இருந்தது. எனவே கடந்த 14-15 மாதங்களாக நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து எந்த தவறும் செய்யாமல் மிக நுட்பமான அம்சங்களை கூட ஆய்வு செய்து பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துள்ளோம். யாரும் அதை மறக்க முடியாது. ஆனால் அவ்வாறான பொருளாதார ஸ்திரத்தன்மையில் தான் நாம் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோம். நாம் இவ்வளவு பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வலுவான நிலையில் இல்லாவிட்டால் இதை எதிர்கொண்டிருக்க முடியாது. இப்போது நாம் அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மைதான் இதை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் நமக்கு அளித்தது. ஆனால் இத்தகைய பாதிப்பை தாங்கும் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வளரவில்லை என்பது நமக்கு தெரியும். வீழ்ச்சி அடைந்த நாட்டை படிப்படியாக மீண்டும் கட்டியெழுப்பும் போது நமது பொருளாதாரத்திற்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாதிப்பை தணிக்க தேவையான மிக நுட்பமான தலையீட்டை வழங்குவதன் மூலம் இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியும். ஆனால் ஒரு பொருளாதாரம் என்பது கஞ்சனை போல எல்லாவற்றையும் குவித்து செல்வத்தை குவிப்பது அல்ல. ஒரு பொருளாதாரம் என்பது அதிலிருந்து ஏதேனும் நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மை மக்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதாகும். இல்லையெனில் திரைசேரியில் ட்ரில்லியன் கணக்கான மிகுதி இருப்பதாக சொல்வதில் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. எனவே பொருளாதாரத்தில் நாம் அடையும் ஒரு சிறிய வெற்றி என்றாலும் அந்த வெற்றி மக்களுக்கு செல்ல வேண்டும். எனவே இந்த அனர்த்த சூழ்நிலையில் மக்களுக்கு உதவி வழங்க நம்மிடம் இருந்த 1.2 ட்ரில்லியன் கையிருப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை நாம் கைவிட மாட்டோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரிய கரண்டிகளில் பகிர்ந்து கொண்ட வரலாறு நம் நாட்டில் உள்ளது. வீடுகள் எரிக்கப்பட்ட பிறகு எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு இழப்பீடு வழங்கிய முறை நியாயமானதா? இந்த நாட்டில் எப்போதும் தாம் பெரிய பங்கை பகிர்ந்து கொள்ளும் ஒரு முன்னுதாரணமும் உள்ளது. அவர்கள் சிறிய கரண்டிகளில் மக்களுக்கு விநியோகிக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு பணத்தை பெரிய கரண்டிகளால் விநியோகிக்க நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைக்கவில்லை. மக்களுக்கு நியாயமான நன்மைகளை வழங்குவதே எங்கள் நோக்கம். எனவே இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர மக்களுக்கு
நியாயமான உதவிகளை வழங்க நாங்கள் தலையிட்டுள்ளோம். இந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்கவும் நிலையான வாழ்க்கையை நடத்தவும் தேவையான ஆதரவை எவ்வாறு வழங்குவது என்பதே எங்கள் கொள்கை அணுகுமுறை. அதற்காகத்தான் நாங்கள் 500 பில்லியன்களை எதிர்பார்க்கிறோம். அதன்படி மொத்த ஒதுக்கீடுகளாக 700 பில்லியன் ரூபாய்க்கு மேல் ஒதுக்கியுள்ளோம். இது குறித்த மதிப்பீட்டை கொண்ட அறிக்கையை உலக வங்கி வரும் திங்கட்கிழமை எங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. அந்த அறிக்கையிலிருந்து சேதத்தின் மொத்த அளவை காணலாம். ஆனால் இங்கே நாங்கள் கவனம் செலுத்தும் சில விடயங்கள் உள்ளன. கூடுதலாக 500 பில்லியன் சந்தைக்கு வரும்போது பணவீக்கத்தில் ஏற்படும் தாக்கத்தை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். அதன்படி பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் செயல்திறனை கொண்டு வர வேண்டும். பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் வளர்ச்சியை அடைவதற்கு இந்த பணத்தில் கணிசமான தொகையை நாம் செலவிட வேண்டும். மேலும் 500 பில்லியன்கள் சந்தைக்கு வரும்போது டாலர்களுக்கான தேவை ஓரளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எதிர்பார்த்த டாலர் வருமானத்தை விட கூடுதல் டாலர் வருமானத்தை ஈட்ட வேண்டும். இல்லையெனில் மாற்று விகிதத்தில் தாக்கம் ஏற்படும். அதை தடுக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து 200 மில்லியன் டாலர் உடனடி உதவியை எதிர்பார்க்கிறோம். சர்வதேச நாணய நிதியத்தின் சபை இன்று கூடி எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்காக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து ஆதரவை நாங்கள் கோரியுள்ளோம். எனவே 2026 திட்டத்தில் உள்ள தொகையை விட குறைந்தது 500 மில்லியன் டாலர்களை நாம் கூடுதலாக திரட்ட வேண்டும். எனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் மாற்று விகிதத்தில் ஏற்படும் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த பணத்தை ஒதுக்குவதற்கான திட்டத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம். அதன்படி நாங்கள் வழங்கும் நிவாரண பொதியின் முழு விடயத்தையும் நான் முன்வைக்கிறேன். அவசர அனர்த்த சூழ்நிலை முடிந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை சுத்தம் செய்ய 25,000 வழங்குதல். இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளும் உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் இங்கு ஒரு சிக்கல் இருப்பதை நான் அறிவேன். இது கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அரசியல்வாதி இதனை விநியோகிப்பவர் அல்ல, தீர்மானிப்பவர் அல்ல. ஆனால் யாராவது அநீதியாக நடத்தப்பட்டிருந்தால், தகுதியான ஒருவர் அதை பெறவில்லை என்றால் அரசியல் அதிகாரம் அதை பரிசீலிக்கும். அதுதான் சரியான வழி. இல்லையெனில் அவர்கள் அரசியல் குழுக்களிடம் இருந்து கையொப்பங்களை பெறுதல் போன்ற பொய்களை பரப்புகிறார்கள். நாம் தெளிவான பொறிமுறையில் மூலம் ஒரு முறைமையான கட்டமைப்பை தயாரித்துள்ளோம். பல வேறுபாடுகள் இருப்பதால் இந்த தெரிவில் சிறிது தாமதம் ஏற்படுவது இயல்பானதே. இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த உதவித்தொகை எந்த பிரிவினையும் இல்லாமல் வழங்கப்படுகிறது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போதே நான் மேலே குறிப்பிட்ட விடயங்களை ஜனாதிபதி தெளிவாக தன்னுடைய உரையிலே தெரிவித்திருக்கிறார். நாட்டினுடைய நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு வருமான ஈட்டல்கள் இருக்கிறது, எதிர்காலத்தில் எவ்வாறான சவாலுக்குரிய நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதையும் ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், இப்போது முன்னர் ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் மட்டுமே அனுபவித்த சலுகைகளை இப்போது நாட்டின் பாமர குடிமகனும் அனுபவிக்கும் வண்ணம் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதே உண்மையானதே. வாழ்த்துகள். எல்லோருக்கும் இந்த நிவாரணம் சரி சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதே நமது நோக்கமாகிறது.